நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3-4 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது இங்க வந்து அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சேர்ந்த உடனே அவருக்கு ஒரு பாரம் வந்துருது. இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. வாசிங்க நெகேமியா 1:3-4. இது கூட எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. என்ன, சர்ச்சு கட்டப்படல. இன்னைக்கு நிறைய சபைகள்லாம் கெட்டி பாதிலேயே நிக்குது, கட்டப்படாமலே இருக்குது, அப்படி அறகுறையாவே நிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சிலவங்க வந்து அது பாஸ்ட் வேலை பார்த்து கொண்டுப்பா அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அது அவங்களுடைய பிரச்சனை. நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம மாசம் மாசம் எதுவும் நம்மளால முடிஞ்ச ஒரு காணிக்கை கொடுத்தோம் போனோமா அப்படின்ட்டு முடிச்சுட்டு போகக்கூடியவங்களுக்கு மத்தியில யாரோ ஒருத்தங்களுக்கு மட்டும் ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும். எங்க சர்ச்ல வந்து ஒரு பையன் ஒரு சூப்பர் விஷயம் பண்ணான். அவன் வந்து டெய்லி அப்பளம் விற்கிறதுக்காக போவான். அப்பளம் அப்படின்னா அந்த வீட்ல ஹோம்மேட் அப்பளம்ட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த ஜவ்வரிசி அப்பளம் ஒரு வித்தியாசமா இருக்கும். அது வீட்லயே செஞ்சு அவங்க எடுத்துட்டு போயிட்டு சிட்டில வில்லேஜ்ல இருக்காங்க, சிட்டில கொண்டு விற்பாங்க. ஒரு நாளைக்கு அவன் போனானா முதலீடு வந்து ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் தான் இருக்கும். இன்கம் வந்து 2000 ரூபாய் கிட்ட வரும். அப்படியே ஒரு 4 மடங்கு இன்கம் இருக்கும். அவன் அதை செஞ்சுட்டு அதான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு நாள் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் ஒன்று வைக்கிறோம் அப்படின்ட்டு பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சொன்ன உடனே அந்த பையன் கேட்டுட்டு போயிட்டு ஒரு நாள் சேலரி அப்ப வந்து பரிபூர்ணமா ரட்சிக்கப்பட்டவங்க தான் சர்ச்சுக்கு வராங்க. ஆனாலும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையில அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வரல. ஒரு நாள் சேலரி 2000 ரூபாய். அவங்க அம்மாக்கு நிறைய கடன் இருக்குது, தேவை இருக்குது. ஆனாலும் அந்த 2000 ரூபாய் அப்படியே கொண்டு வந்துட்டு பாஸ்டர் கொடுத்து பாஸ்டர் எதுக்காக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல அலையணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. வெயில்ல ஃபுல்லா அலைச்சு அங்கங்க கொடுத்து அப்படியே ஒரு நாள் சேலரி அப்படியே கொடுத்துட்டு போனா அப்படின்ட்டு அவங்களுடைய சாட்சி சொன்னாங்க. சோ இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு சிலருக்கு மட்டும் தான் அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கும். இங்க நெகேமியாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுது, இப்படி எல்லாரையும் அடிமையா கூட்டு போயிட்டாங்க. மீந்தவர்கள் வந்து அந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். மிஞ்சி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது, சர்ச்சை வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் பாருங்க இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி என்னெல்லாமோ பண்றாரு. அவ்வளவுத்துக்கு ஒரு பெயின் வருது. என்ன, சர்ச்சை இடிக்கப்பட்டதுனால நம்மளுடைய சபை வந்து கட்டப்படாம இருக்குது, நம்ம சபையில ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படிங்கும்பொழுது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அது பாஸ்டருடைய வேலை பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு அசால்ட்டா போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு அதை பத்தி ஒரு சிந்தை வருது, நமக்கு அதை பத்தி ஒரு பாரம் வருது. நான் இப்ப கூட கேட்டிருந்தேன், நீங்க தனியா இருக்கும்போது ஈட்டில பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸை பார்க்கும்போது இதே மாதிரி பஸ் நம்ம ஈட்டில் இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு மட்டும் காசு இருந்தா நான் இதை செய்யணும் அப்படின்னு இருக்குமே, அது ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்கிற மாதிரி. சோ இந்த ஒரு சிந்தை தான். நான் வந்து சர்ச்சில் இல்லைனாலும், நான் ஊழியத்துல இல்லைனாலும், வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், காலேஜ்ல இருந்து எங்க இருந்தாலும் எனக்கு வந்து அந்த சிந்தை எல்லாம் அதுவே தான் இருக்குது அப்படின்னா நம்மளையும் ஆண்டவர் வந்து செலக்ட் பண்ணிருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.